ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். அன்னைக்கு காலையில ஒரு 7 மணிக்கு தான் எந்திரிச்சிருந்தேன். இப்ப பாப்பாக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது இல்ல. முந்தின நாள் நைட்ல இருந்தே நல்ல மழை. நைட்டு ஃபுல்லாவும் பெஞ்சுட்டே இருந்தது. காலையிலயும் இப்போ மழை வந்து தூறிட்டே தான் இருக்கு. மழை வந்ததுனால வீடெல்லாம் வந்து நல்லா குளிர்ச்சியா சூப்பரா இருந்தது. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு மழை வந்தா அவ்வளோ நல்லாயிருக்கு. ஆனா பால்கனில மட்டும் பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தூசியா இருந்தது. இது போக பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால அதுல இருக்கிற மண் எல்லாம் இருந்தது. மழை தண்ணி பட்டு அந்த இடமே கொஞ்சம் கசகசன்னு இருந்த மாதிரி இருந்தது. சரி இத ஃபுல்லா வந்து ஒரு வாட்டி அலசி விட்டுட்டா, அதுக்கப்புறமா மழை பெஞ்சா கூட கொஞ்சம் நீட்டா இருந்த மாதிரி இருக்கும். காஞ்சதுக்கு அப்புறமா கிளீனா இருக்கும். சரி இத அலசி விட்டுலான்னு அந்த கிளீனிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு பால்கனில பார்த்தீங்கன்னா, நாங்க 2 வாஷிங் மிஷின் கூடவே அந்த ப்ளூ கலர் ட்ரம் ஒண்ணு சின்னது வந்து வச்சிருக்கோம். அதனால இடம் வந்து முக்காவாசி அடைச்சாப்ல தான் இருக்கும். ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கு. நெறைய பேர் லாஸ்ட்டா போட்ட லாங் வீடியோல கேட்டிருந்தீங்க. "ஏன் அக்கா 2 வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்கன்னு?" ஒண்ணு வந்து நாங்க முன்னாடி சென்னையில இருக்கிறப்போ வாங்குனது. லாக்டவுன் டைம்ல நாங்க ஊருக்கு வந்துட்டோம். ஆனா திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா தான். வாஷிங் மிஷின் ஒரு 6 மாசமா ஓடாமயே இருந்ததுனால, ட்ரம்ல ஃபுல்லா ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறமா நாங்க மெஷின சர்வீஸ்க்கு குடுத்துருந்தோம். ஆனா ட்ரம் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதே மாடல் மெஷின் கிடைச்சா தான் ட்ரம் வந்து சேஞ்ச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அது சரியான மாதிரியே இல்ல. அதுக்கப்புறமா புது மிஷின் வந்து வாங்கிட்டோம். வாங்கி ஒரே மாசத்துல வந்து சர்வீஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்ட்டு 2 மிஷினையும் வச்சிருக்கோம். மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாள் ஒண்ணொண்ணுல வந்து போட்டுப்பேன். இப்போதைக்கு மெஷின் இந்த ட்ரம் எல்லாம் வந்து நகட்டி வைக்க முடியாது. ஆனா பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு 2 டயர் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கான்னு நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து கிடைச்சதுன்னா மேல ஒரு பிளான்ட், கீழ ஒரு பிளான்ட் வந்து வச்சிடலாம். ஸ்பேஸ் வந்து இன்னுமே நெறைய கிடைச்ச மாதிரி இருக்கும். க்ரோ பேக்ல கொஞ்சம் கத்திரிக்காய் விதை வந்து போட்டிருந்தேன். அது இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மொளச்சு வந்திருக்கு. நாங்க நாங்க நெறைய விதை வந்து வாங்குனோம். தோட்டத்துல எங்களோட இடத்துல போடுறதுக்காக. ஆனா எதுவுமே மொளைக்கல. கத்திரிக்காவுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கிட்ட ஆயிருக்கு. இப்ப தான் சின்னதா வந்து ஒரு 5 இது மட்டும் தான் மொளச்சு வந்திருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வளருதுன்னு எனக்குமே தெரியல. ஆனா மத்த செடி எல்லாமே வந்து நல்லா வளர்ந்திருக்கு. வாங்குனத விட இப்ப புதுசா நல்லா தழுவெல்லாம் வந்து நல்லா வளர்ந்திருக்கு. ஃபுல்லா அலசி விட்டுட்டேன். ஆனா, இன்னும் மழை லைட்டா தூறிட்டே தான் இருக்குன்றதுனால, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து உள்ள பட்டுட்டே தான் இருக்கும். நல்லா மழை வந்து போனா தான் ஃபுல்லா காயும். பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலைய முடிச்சிடணும்னு நெனச்சேன். ஆனா, ஃபுல்லா வந்து முடிஞ்சுட்டு, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு காலையில இட்லி கூடவே தேங்காய் சட்னி, அப்புறமா கொஞ்சம் காய்கறி சூப் வந்து செய்ய போறேன். இன்னைக்கு ஈவினிங் தான் அம்மாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு. அம்மா வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் எடுத்திருந்த அன்னைக்கு ஷூட் பண்ண லாங் வீடியோ தான் இது. அப்புறமா என் தங்கச்சி வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தா. நான் அவகிட்ட பேசிட்டே வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க கனடால இருக்காங்க. அதனால நம்மளுக்கு மார்னிங்னா அவங்களுக்கு நைட், அவங்களுக்கு நைட்னா நம்மளுக்கு மார்னிங் இந்த மாதிரி இருக்கும். பேசுற டைம் வந்து கொஞ்சம் கம்மி தான். காலையில கரெக்ட்டா 9 மணி இல்லன்னா நைட் 9 மணி. அந்த டைம்க்கு தான் பேசுவோம். அத விட்டு ஒரு 10 மணி அந்த மாதிரி ஆயிட்டுன்னா, ஒண்ணு நம்மளுக்கு நைட் ஆயிரும், இல்ல அவங்களுக்கு நைட் ஆயிரும். பேசுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ அவங்களுக்கு நைட்டுன்றதுனால குட்டீஸ் வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. குட் நைட் எல்லாம் சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இட்லி ரெடி ஆனதும் அதையும் இறக்கி வச்சுட்டேன். சட்னிக்கும் தாளிப்பெல்லாம் குடுத்து இறக்கி வச்சாச்சு. கொஞ்சம் பைனாப்பிள் நல்லா பழுத்திருந்தது. அத வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே சூப் செய்றதுக்காக காய்கறி எல்லாமும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, அகராவோட சூப் மேக்கர். எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த சூப் மேக்கர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல ரொம்ப ஈஸியாவே வந்து சூப்பு, ஜாமு, மில்க் ஷேக் எல்லாம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர். இதுல ஆட்டோமேட்டிக்காவே பிளெண்டிங், ஹீட்டிங் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அது இல்லாம 6 ப்ரீசெட் குக்கிங் ஃபங்ஷனும் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பட்டன் வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். அப்புறமா இதுல வந்து மோடு, 6 ப்ரீசெட் குக்கிங் ஃபங்ஷன் இருக்குல்ல. ஒண்ணு வந்து ஸ்மூத், இன்னொன்னு வந்து சங்கி, இன்னொன்னு வந்து காம்போர்ட், அப்புறமா கீழ வந்து ஜாம், இன்னொன்னு வந்து ரீஹீட், இன்னொன்னு வந்து பிளெண்ட். இந்த மாதிரி ஃபங்ஷன் எல்லாம் இருக்கு. உள்ள வந்து ஃபுல்லாவே இந்த சூப் மேக்கர்ல ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர். நம்ம மேக்ஸிமமா 1 லிட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். மினிமம்னா 800 ml வரைக்கும் வச்சுக்கலாம். குடுத்துருக்கிற பிளேடுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். மேல அந்த ஹேண்டில் மட்டும் பிளாஸ்டிக்ல இருக்கும். இது மாட்டுறது வந்து ரொம்ப ஈஸி தான். அந்த ஹேண்டில் மேல இருக்கிற அதுல கரெக்ட்டா நேரா வச்சு பிரஸ் பண்ணாலே போதும். ஃபுல்லா லாக் ஆயிரும் அவ்வளோதான். பவர் கார்ட் வந்து இங்க கீழ கனெக்ட் பண்ற மாதிரி குடுப்பாங்க. இது வந்து 900 வாட். ஃபர்ஸ்ட் நான் பைனாப்பிள் ஜாம் தான் பண்ண போறேன். பைனாப்பிள் கூடவே வந்து சுகர் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு பவர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். பவர் கனெக்ட் பண்ணதுமே இந்த ப்ரீசெட் குக்கிங் ஃபங்ஷன்ல ரெட் கலர் லைட் வரும். மோட் யூஸ் பண்ணி ஜாம் ஃபங்ஷன்ல வந்து வச்சுட்டேன். இனிமேல் அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஃபுல்லா முடிஞ்சதும் ஒரு பீப் சவுண்ட் வரும். எல்லா மோட்லயுமே வந்து ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு நமக்கு ஜாம் ஃபங்ஷன்ல வந்து ஹீட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து அந்த காம்போர்ட் இருக்குல்ல, அந்த மோட்ல வந்து வைக்கிறேன். இப்போ வந்து ஹீட் ஆகி சூப்பரா ஜாம் வந்து ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாம் ஃபங்ஷன்ல வச்சப்போ ஹீட் ஆகாம வெறும் அரைச்சு மட்டும் தான் குடுத்துருக்கு. இப்போ காம்போர்ட்ல வைக்கிறப்போ நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆகி ஜாம் வந்து ரெடி ஆயிரும்.
ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறமா பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஜாம் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு, நம்ம கடையில வாங்காம டக்குன்னு வீட்ல வெறும் 15 நிமிஷத்துல சூப்பரான பைனாப்பிள் ஜாம் வந்து ரெடி. நெக்ஸ்ட்டு காய்கறி சூப் தான் பண்ண போறேன். நம்மளுக்கு புடிச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு, கூடவே அது முங்குறதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி நான் தண்ணி வந்து சேர்த்துட்டு, பவர் கனெக்ட் பண்ணிட்டு, மோட்ல நம்மளுக்கு சூப் வந்து 2 இது இருக்கு. ஒண்ணு நல்லா ஸ்மூத்தா அரைச்சு குடுக்கும். இன்னொன்னு வந்து சங்கியா இருக்கும். எனக்கு வந்து சங்கியா தான் வேணுன்றதுனால நான் சங்கின்ற ஆப்ஷன் குடுத்துருக்கேன். இல்ல நீங்க டொமேட்டோ சூப் எல்லாம் ரெடி பண்றோம். நல்லா ஸ்மூத்தா இருந்தா நல்லாருக்கும். அந்த மாதிரி வேணும்னா, அதுவுமே வந்து குடுத்துக்கலாம். நல்லா பாயில் ஆயிட்டு இருந்தது. சைட்ல கொஞ்சம் கேப் இருக்கு. அது வழியா வெளில லைட்டா புகையுமே வந்தது. ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பரான சூப் வந்து ரெடி. இதுலயே நம்ம ஜூஸுமே வந்து ஈஸியா ரெடி பண்ணிடலாம். நான் பனானா மில்க் ஷேக் தான் பண்ண போறேன். பனானா கூட கொஞ்சம் மில்க், தேவையான அளவு சுகர் இதெல்லாம் போட்டுட்டு, இதுல வந்து பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. நான் மோட்ல பிளெண்ட் ஃபங்ஷன் வந்து செட் பண்ணிட்டேன். பிளெண்ட் ஃபங்ஷன் குடுக்குறப்போ மட்டும் நம்ம கிரைண்ட் பண்றதுக்கு அதுல ஸ்டார்ட், ஸ்டாப் பட்டன் இருக்குல்ல. அத வந்து அமுக்கணும். அப்பன்னா வந்து இந்த மாதிரி கிரைண்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அத நம்ம விட்டோம்னா வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்போ நம்ம உள்ள இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ரெடி பண்றப்போ, அந்த பனானா எல்லாமே நம்ம அந்த பட்டன் வந்து பிரஸ் பண்றப்போ நல்லா வந்து அரைச்சு ஸ்மூத்தா வந்து குடுத்துரும். சூப்பு, ஜாம் எல்லாம் பண்ணப்போ ஜஸ்ட் அதில குடுத்துருக்க ப்ரீசெட் ஃபங்ஷன் வந்து பிரஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிட்டு. ஆனா ஜூஸ் மில்க் ஷேக் பண்றப்போ மட்டும் நம்ம அந்த பிளெண்ட் குடுத்துட்டு, இதில குடுத்துருக்கிற ஸ்டார்ட், ஸ்டாப் அந்த பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணா கிரைண்ட் ஆகும். நம்ம இது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பவர் கார்ட் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, நம்ம டைரக்ட்டா இந்த மாதிரியும் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லன்னா அதிலேயே பிளெண்ட் ஃபங்ஷன் இருக்கு. கொஞ்சமா டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு ஒரு 2 வாட்டி வந்து சுத்த விட்டு கூட கிளீன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியுமே இருக்கு. மேனுவல்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. அகாடோவோட இந்த எலைட் சூப் மேக்கர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தலைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஃபேஸ்ல அங்கங்க ஹீட் பாம்ப்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுட்டு, அது வந்தா கூட பரவால்ல. தழும்பாவே மாறிருது. ஒரு வாரத்துல ஒரு 4 நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சா கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். அந்த ஹீட் பாம்ப்ஸ் எல்லாம் வராமயே இருக்கும். ஸ்கால்ப்ல நல்லா படுற மாதிரி கோம்ப் அப்ளிகேட்டர் இருந்தது. அத யூஸ் பண்ணி வந்து எண்ணெய் வச்சுட்டேன். நான் மோஸ்ட்லி வாரத்துல ஒரு 4 நாள் வந்து இப்பல்லாம் எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்றேன். டெய்லி வந்து ஷாம்பு எல்லாம் போட மாட்டேன். ஷீயக்கா தான் போடுவேன். என்னைக்காவது ரொம்ப வெளியில போறோம், இல்ல அதிகமா எண்ணெய் வச்சுட்டா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் தான் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஷீயக்கா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கார்த்திகா ஷீயக்கா தான் யூஸ் பண்றேன். சின்ன வயசுலேருந்தே அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வேள கடைக்கு போறப்போ அது கிடைக்கலன்னா, மீரா ஷீயக்கா வந்து வாங்குவேன். ஷாம்பு வந்து நான் மோஸ்ட்லி எது ஆஃபர்ல இருக்கோ அதுதான் வாங்குவேன். இந்த ஷாம்பு, அந்த ஷாம்பு இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன்ற மாதிரியெல்லாம் இல்ல. அப்பப்போ எது ஆஃபர்ல இருக்கோ அந்த மாதிரி வாங்கிப்பேன். ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் எப்படியும் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதனால ஹேர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டு கொஞ்சம் கிளீனிங் வேலை இருந்தது. அது எல்லாமே பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சேஞ்ச் எங்களோட வுட்டன் காட் வந்து போட்டுட்டோம். முன்னாடி வந்து மேட்ரஸ் மட்டும் கீழ அப்படியே தான் போட்டு வச்சிருந்தோம். ஏன்னா, நாங்க முன்னாடி இருந்த வீட்ல இடம் வந்து கம்மி. பெட்ரூம்ல தான் வந்து எங்களோட ஆஃபீஸ் டேபிளும் போட்டிருப்போம். இடம் வந்து சுத்தமா இல்லன்றதுனால மேட்ரஸ் கீழயே போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீட்ல வந்து 2 பிஹெச்கே தான். அதனால இன்னொரு ரூம்ல வந்து ஆஃபீஸ் டேபிள் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த காட் போட்டே வந்து ஒரு 2, 3 நாள் என்னமோ தான் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ராவா ஒரு மேட்ரஸ் இருந்தது. அத வந்து இந்த காட்க்கு கீழயே வந்து போட்டு வச்சிருக்கோம். அந்த கேப்ல அது வந்து கரெக்ட்டா செட் ஆயிட்டு இன்னைக்கு மேட்ரஸ் கவரு, திவான் செட் கவர் எல்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா மழை வந்து இன்னும் நின்ன மாதிரி இல்ல. இப்போ வந்து வாஷ் பண்ணி போட்டாலே காயாது. சரியா அடுத்த நாள் வந்து போட்டுக்கலான்ட்டு சரி மடிச்சு இது ஒழுங்கா நீட்டா எடுத்து வைக்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ள மடிச்சு வைக்கவும் பாப்பா வந்துட்டா. நான் ஒரு பக்கம் அத கரெக்ட்டா மாட்டிடலான்னு இழுத்துட்டு இருந்தேன். அவ இன்னொரு பக்கம் அத எப்படியாவது உடைச்சு போட்டுடலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருந்தா. அவள ஹாலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா வந்து மடிச்சு வச்சுட்டேன். ஒரு 11 மணி போல கரெக்ட்டா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹேர் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு அம்மா ஒரு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடியே லஞ்ச் வந்து செஞ்சு வச்சிடலாம். அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலான்ட்டு, இன்னைக்கு சாம்பார் தான் பண்ண போறேன். வெள்ளிக்கிழமைன்றதுனால அம்மா வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. சாம்பார் கூடவே கேரட் பொரியல், அப்பளம் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மாம்பழம் இருந்தது. அதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுருந்தோம். சிம்பிளான லஞ்ச் மெனு தான். நான் ரெசிபி எதுவும் பெருசா ஷூட் பண்ணல, சாம்பார்ன்றதுனால. நெறைய பேர் என்கிட்ட உங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் மோஸ்ட்லி Instagramல வாங்கியிருந்தேன்னா, நான் போடுற மினி விளாக்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லன்னா வந்து தூத்துக்குடியில ஏதாவது லோக்கல் ஷாப்ல வாங்கியிருப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா 2 குர்த்தி, 2 சாரி. Instagramல கீதாஞ்சலி சுடிதாஸ்ன்ற பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேன். அவங்க கிட்ட ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி குர்தீஸ் எல்லாமே மெஷின்ல வாஷ் பண்ணா கூட நல்லாருக்கும். அதனால அடிக்கடி வந்து நான் உங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு இந்த சாரி பார்த்தீங்கன்னா, லைட்டான பேபி பிங்க் கலர்ல வர மாதிரியான சில்க் சாரி. கீழ பார்டர்ல மட்டும் கொஞ்சம் கோல்டன் ஜரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற சாரி எல்லாமே வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். ஆனா இந்த டைம் வாங்கியிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் லைட் ஷேட்ல. சாரில இருக்கிற அந்த ஜரியில எல்லாமே வந்து கொஞ்சம் பறவை டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாரிலயுமே உள்ளுக்குள்ள வந்து அங்கங்க பிங்க் கலர்ல அந்த குட்டி குருவி வந்து அந்த ஷேட் மட்டும் கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி. சாரிலயே அதுதான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். இந்த ஜரி வந்து நல்ல லைட் கோல்டன் கலர். கொஞ்சம் பார்க்கறக்கு அந்த கிரீமி கலர்ல இருந்த மாதிரி இருந்தது.
இது வந்து கட்டுறப்போ கொஞ்சம் கிராண்டா ஒரு ரிச்சான லுக் வந்து இருக்கும். நான் ப்ளவுஸ் வந்து இனிமேல் தான் ஸ்டிச் பண்ண குடுக்கணும். நான் கட்டுறப்போ கண்டிப்பா நான் வீடியோலயும் ஷேர் பண்றேன். அடுத்த இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி தான் ஃபுல்லா பேபி பிங்க் கலர்ல ஃப்ளாரல் டிசைன். நெக்ல மட்டும் ஃபுல்லா மிரர் ஒர்க் வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து ஒட்டுனது கிடையாது. ஃபுல்லா எம்ப்ராய்டரி. அந்த மிரர சுத்தி வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போட்டுருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாட்டு. அதுல வந்து டாசல் ஒர்க் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 820. இந்த பிரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓகே. நல்ல பெரிய ஃப்ளேரோடையுமே வந்துருது. இதே மாதிரி என்கிட்ட ஒரு ப்ளூ கலர்ல சேம் இதே மாதிரி தான் இருக்கு. அதுவுமே வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சுருங்கலாம் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த ட்ரெஸ்மே வந்து கலர் தான் வேற. ஆனா சேம் மாடல். அனார்கலி குர்த்தி தான். இதுல நெக் போர்ஷன்ல மட்டும் ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் இருக்கு. கலர் வந்து கொஞ்சம் மல்டிபிளான மாதிரி இருந்தது. கிரீன், ஒரு மாதிரி கிரே, அப்புறமா வயலட் கலர், டார்க் வயலட் கலர் இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங்கா. இதுல வந்து கீழ நெக்ல இருக்குல்ல போர்ஷன்ல குடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி கீழ பெல்ட்டும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கட்டிக்கிட்டா இன்னுமே வந்து நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட்டு காமிச்ச அந்த பிங்க் கலர் குர்த்தி வந்து காட்டன் மெட்டீரியல். ஆனா இது வந்து காட்டன் கிடையாது. கொஞ்சம் பாலிஸ்டர், சில்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஆனா இது வந்து வாஷ் பண்ணா சுருங்காது. இந்த கிளாத் வந்து அப்படியே தான் இருக்கும். இதுலயுமே வந்து இந்த இடத்துல நல்ல குட்டி குட்டியா வந்து ஃபிளார் அந்த சுருக்கம் வந்து வச்சிருக்காங்க. ஃபிளாருமே வந்து நல்லா பெருசா இருக்கு. நான் காமிச்ச இந்த 2 குர்த்திக்குமே ஷால், பேண்ட் எதுவுமே வராது. வெறும் டாப் மட்டும் தான். அடுத்து இந்த சாரி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வெங்காய தோல் கலர்ல இருக்கிற மாதிரியான சாரி. கொஞ்சம் லைட் ஷேடு தான். பார்டர்ல வந்து ஃபுல்லா சில்வர் கிரேல வந்து பார்டர் சாரி ஃபுல்லாவே வந்து குடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த ஜியோமெட்ரிக்கல் பிரிண்ட். இப்போ ரீசென்ட்டா இந்த மாரி பிரிண்ட் எல்லாம் நல்லா ட்ரெண்டிங். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹1340. சேம் இதே மாடல்ல என்கிட்ட கிரீன் வித் சாண்டல்ல ஒரு சாரி இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாடல் தான் இதுவுமே. நான் இப்ப போட்டிருக்கிற இந்த ப்ரவுன் கலர் குர்த்தியுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பீஸ் காட்டன் குர்தா செட். டாப்க்கு மட்டும் லைனிங் வந்துரும். பேண்ட், ஷால் எல்லாமே வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல். இது வந்து ஃபுல்லி ஸ்டிச்டாவே வந்துருது. நான் முன்னாடி காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து தனியா லைனிங் வந்து டெய்லர் கிட்ட ஸ்டிச் பண்ண குடுப்போம். ஆனா, இப்போ வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்ல. இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிச்டாவே வந்து கிடைக்குது. இதுவுமே வந்து கீதாஞ்சலி சுடிதாஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் வாங்கியிருந்தேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்ப காமிச்ச இந்த 4 ட்ரெஸ்ல எது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சாரி, பிளவுஸ் மட்டும் டெய்லர் கிட்ட ஸ்டிச் பண்றதுக்காக குடுக்கணும். மத்தபடி குர்த்தியோட ஃபிட் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கும். ஆல்ட்ரேஷன் வேலைலாம் பெருசா இவங்க கிட்ட வாங்குறதுல எனக்கு இருக்காது. அதனால எல்லாத்தையும் மடிச்சு அப்படியே பீரோல வந்து எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் பால் காய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். வேர்க்கடலை முன்னாடி வாங்குனது கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. இது பச்சை வேர்க்கடலை. வறுக்காமயே வச்சிருந்தேன் பாதி இது. இன்னைக்கு வந்து மசாலா வேர்க்கடலை தான் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டுருப்போம் அடிக்கடி. ஆனா வீட்ல பார்த்தீங்கன்னா, இது ரெடி பண்றது வெறும் 5 நிமிஷம் தான். ஃப்ரை பண்றதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும். வெறும் 5 நிமிஷத்துல மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிட்டு, கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடல பார்த்தீங்கன்னா, வறுக்காத வேர்க்கடல, பச்சை வேர்க்கடல தான் எடுக்கணும். வறுத்த வேர்க்கடலனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது டக்குனே வந்து கரைஞ்சு போயிரும். நல்லா இருக்காது. வேர்க்கடல வந்து ஒரு 1 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம மாவு வந்து 1/2 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். வேர்க்கடல 1 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்லா மசாலா, உப்பு, காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வந்து பெனஞ்சு விட்டுக்கணும். தண்ணி வந்து லைட்டா தெளிச்சு தெளிச்சு வந்து பெனையணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணியே வந்து எடுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வேர்க்கடல மேல மாவு வந்து நல்லா கோட் ஆயிருக்கு. நம்ம ரொம்ப அந்த பஜ்ஜிக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியெல்லாம் வந்து தண்ணி ஊத்திறக்கூடாது. அப்பன்னா ஃப்ரை பண்றப்போ எல்லாம் வந்து அப்படியே ஒட்டி போயிரும் வேர்க்கடல. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெளிக்கும்போது தான் அது மாவு வந்து நல்லா மேல கோட்டா இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது அப்படியே நல்லா உதிரியாவும் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டேன். நல்லா வந்து மாவு அப்படியே ஃபுல்லா கோட் ஆயிருக்கு. கையிலயுமே வந்து நல்லா ஒட்டியிருக்கு. இதுதான் வந்து கரெக்ட்டான பதம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய வந்து நல்லா மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிற வேண்டியதுதான். நம்ம கடையில வாங்குறது வந்து கொஞ்சம் கலர் பொடி வந்து சேர்த்திருப்பாங்க. அதனால கலர் வந்து நல்லா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வீட்ல பண்றது வந்து அந்த அளவுக்கு கலர் வராது. ஆனா டேஸ்ட் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசா எந்த வித்தியாசமும் இருக்காது. எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கட்டி கட்டியா சேர்ந்திருக்கிறத கரண்டிய வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு வந்து கொஞ்சம் கூட வந்து எண்ணெயில பிரிஞ்சு வராது. நான் இப்ப எவ்வளோ அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்றேன். ஆனா மாவு வந்து கொஞ்சம் கூட எந்த சைடுமே உதிர்ந்து வந்து போல. கொஞ்சம் மீடியம் ஹீட்லயே வச்சு ஒரு கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். சூப்பரான மசாலா கடல வந்து ரெடி ஆயிட்டு. உங்களுக்கு வேணும்னா இதுல வந்து ஆயில்ல டைரக்ட்டா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டா வந்து சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் வந்து சேர்க்கல. இப்போ உடனே சாப்பிட்ற போறோம்ன்றதுனால. இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணா ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு ஸ்டோர் பண்ணா 1 வாரத்துக்கு வரையே நல்லாருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே நம்ம வீட்ல இருக்கிற பொருள் தான். டக்குன்னு வந்து செஞ்சிடலாம்.
காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மொட்டை மாடிக்கு போயிருந்தோம். மொட்டை மாடிக்கு போனா இந்த குட்டி பாப்பாவ கையிலேயே பிடிக்க முடியாது. அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுவா. இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுறியான்னு கேட்டா, ஆனா சைக்கிள் வந்து ஓட்ட வேணான்ட்டா. சரி நானும் தூக்கிட்டு வர கஷ்டமா இருக்குன்னு கீழயே வந்து விட்டுட்டேன். அவ பாட்டுக்கு கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தா. ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே மொட்டை மாடியில இருந்துட்டு, ஒரு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு கீழயே வந்தோம். அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு போறதுக்காக நைட் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனால சென்னைக்கு வந்து கிளம்ப போறாங்க. அதனால தான் அம்மா எங்களோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இன்னும் 1 வாரத்துக்கு ஹஸ்பண்ட் வரத்தண்டிக்கு அம்மா எங்க கூட தான் இருப்பாங்க. அம்மா இருக்கிறதுனால பாப்பாக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்காது. நம்ம சேனல்ல ரிப்பீட்டடா வர கமெண்ட்ஸ்ல ஒண்ணு உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்கன்னு. ஐடி ஜாப் லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸ் தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமாவே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போயிட்டுருக்கு. அப்பப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாரி ஏதோ ஆஃபீஸ்க்கு போற வேலை இருந்ததுன்னா சென்னை வரைக்கும் போவாங்க. மத்தபடி எப்பவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விளாக் எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.